நான் ஒரு சின்ன காக்கை அயோத்தியாவின் அரண்மனை மேல் தினமும் பறந்து திரிவேன். ராஜகுமாரன் ராமனை பார்த்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பேசுறதிலும் நடக்கிறதிலும் ஒரு அமைதி இருந்தது. ஒரு நாள் அவர் வனவாசம் போகும்போது நானும் அவரை பின்தொடர்ந்து பறந்தேன். வனத்தில் ராமன், சீதை, லட்சுமணன் மூவரும் இருந்தபோது சீதை அம்மா மரங்களுக்கு தண்ணீர் ஊத்தி பறவைகளுக்கு தானியம் போட்டாங்க. அந்த நேரம்தான் நான் உணர்ந்தேன், இவங்க அரசர்கள் இல்ல, இயற்கையின் நண்பர்கள். பொன்மான் வந்த நாளில் நான் மேலிருந்து எல்லாம் பார்த்தேன். அது உண்மையிலேயே மான் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சது. ஆனா ஒரு சின்ன காக்கையால என்ன பண்ண முடியும்? சீதை அம்மா பிரிந்த போது ராமன் அழுததை நான் பார்த்தேன். அப்பதான் புரிஞ்சது, அவர் தெய்வமா இருந்தாலும் மனசு நிறைந்த ஒரு மனிதர். கடலை தாண்டும் போது அணில், குரங்கு, கரடி எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்க. நானும் வந்து சிறு குச்சி, இலைகள் போட்டேன். யாரும் சிறியது பெரியது இல்ல, நல்ல மனசு இருந்தா போதும்னு ராமன் சொல்லாமலே கற்றுக் கொடுத்தாரு. ராவணன் வீழ்ந்த பொழுது அது வெற்றி கொண்டாட்டமா இல்ல, அது தர்மம் அதர்மத்தை ஜெயிச்ச தருணம். இன்னமும் நான் பறக்கிறேன். ராமாயணம் எனக்கு ஒரு கதை இல்லை, அது அன்பு, தைரியம், தர்மம், மனிதநேயம் இவையெல்லாம் சேர்ந்த ஒரு வாழ்வு பாடம்.